அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தியை பற்றி பேசப் போகிறேன். இவர் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் பிறந்தார். இவரின் தந்தை பெயர் கரம் சிங், இவரின் தாயார் பெயர் புத்லிபாய் அம்மையார். இவர் 12 வயதில் கஸ்தூரிபா என்பவரை கரம் பிடித்தார். இவர் இந்திய தேசப்பிதா என்று அழைக்கப்பட்டார். காந்தி அவர்கள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். மகாத்மா என்ற பட்டம் ரவீந்திரநாத் தாகூரால் வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உப்பு சத்தியாகிரகம், அந்நிய ஆடை புறக்கணிப்பு, வெள்ளை என வெளியேறு போன்ற இயக்கங்களை முன்னின்று நடத்தினார். செய் அல்லது செத்து மடி என்பது இவரின் முதன்மையான முழக்கமாகும். இவர் ஜனவரி மாதம் 1948இல் நாதராம் கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எத்தனை தலைவர்கள் ஆழ்ந்து மறைந்தாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளார் மகாத்மா காந்தி. கவிதை எழுதுவோன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையவன் வாழ்க்கையை கவி செய்தான், அவனே கவி பாரதி. கவி பாடும் திறமையால் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியாரை பற்றி பேசப் போகிறேன். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர காலத்தில் கனைத்தெரிக்கும் கவிதைகள் வாயிலாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். தாய்மொழியான தமிழ் மீது அளவு கடந்த பற்று கொண்ட இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடினார். பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் 1882ஆம் ஆண்டு எட்டயாபுரத்தில் பிறந்தார். இவர் சிறுவயதிலிருந்தே தமிழ் மொழியில் பற்று கொண்டவராக இருந்தார். கவிதை எழுதுவதில் ஆர்வமாக இருந்தார். இவர் கவிப்புலமையை பாராட்டி எட்டயாபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதி என அழைக்கப்பட்டார். இவர் மீசை கவிஞர், முண்டாசு மகாகவி, தேசிய கவி என அழைத்தனர். இவர் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற புகழ்பெற்ற காவியங்களை எழுதினார். சுதந்திர காலத்தில் பாரதியார் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கலனாய் தமிழ்நாட்டை விருக்குள்ள செய்தது. பாருக்குள்ளே நல்ல நாடு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடியவை தமிழக மக்களுக்கு விடுதலை உணர்வை தூண்டுவதாக இருந்தன. பாரதியின் எழுச்சிக்கு தமிழ்நாட்டின் பழுத்த ஆதரவுகளை கண்ட ஆங்கிலேய அரசு அவரை சிறையில் அடைத்தன. இவர் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டதால் இவர் தேசிய கவியென அழைத்தனர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர். இவர் 1948 செப்டம்பர் 16ஆம் தேதி உலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்றார். மகாகவி பாரதியார் மறைந்தாலும் அவரது புகழ் தமிழ் மொழி உள்ளவரை மண்ணை விட்டு மறையாது என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.